சிவகங்கையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது பார்வையாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். பரிசுகள் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடியால் மாடுபிடி வீரர்கள் பரிசுகளை சூறையாடிய போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ஜில்லென்று ஒரு ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் எம்புதூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. கார், தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதல் போட்டி விறுவிறுப்படைந்தது. வாடிவாசலில் இருந்து துள்ளி வரும் காளைகளை வீரர்கள் மடக்கி பிடித்தனர். அப்போது ஜல்லிக்கட்டை காண கூடியிருந்த பொதுமக்கள் மீது மாடு முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். கடும் வெயிலின் காரணமாகவும் பார்வையாளர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனால் அதிகாரிகள் போட்டியை பாதியில் நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மாடுபிடி வீரர்கள், மாட்டு உரிமையாளர்களும் மேடை மீது ஏறி விழா குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லாரிகளில் வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்களை சூறையாடிய போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கின்னஸ் சாதனைக்காக நடத்தப்பட்ட ஜில்லுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு அவர்கள் நினைத்தது போல் நடந்து முடியாமல் போனதால் தோல்வியடைந்தது. இலக்கோடு ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு மோதலில் முடிவடைந்தது.